தலைமை இறங்கட்டுமே, சரிதம் எழுதட்டுமே, மலைகள் ஒதுங்கட்டுமே, உலகம் என் நெஞ்சில் கொடியிருக்கும் அரங்கம் அதிரட்டுமே, சில்லு பறக்கட்டுமே, கரங்கள் வசனட்டுமே. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன். இந்த வீடியோவில் தற்போது நடந்த எலெக்ஷனில் தேர்தலில் 2026ஆம் ஆண்டில் வின் பண்ணி இப்போது சிஎம்மாக அரியணையில் உட்காரக்கூடிய திரு விஜய் சாரோட ஜாதகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் விஜய் சாரோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மதிநுட்பமான விஷயங்கள் என்ன, இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த 5 ஆண்டுகளில் அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், சாத்தியக்கூறுகள் இருக்கும், சாதகமாக என்னென்ன இருக்கும், இது சார்ந்த விஷயங்களை அவரோட ஜாதகத்தை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ அவர் ஜெயித்ததுக்கான காரணமும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஜெயித்ததுக்கப்புறம் வீடியோ போடுறீங்க அப்படின்னு. தேர்தலில் ஜெயிக்கிறதும் கஷ்டம்தான், அந்த ஜெயிச்ச அரியணையை தக்க வச்சுக்கிறது அதை விட கஷ்டம். தற்போது ஸ்க்ரீனில் வரக்கூடிய ஜாதகம் திரு விஜய் சாரோட ஜாதகம். லக்னம் கடக லக்னம், கடகராசி, பூச நட்சத்திரம். இவர் பிறந்த நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம். இவர் பிறந்த ஆண்டு 1974. சனி தசை, புதன் தசை, கேது தசையை கடந்து 2016ஆம் ஆண்டுலேருந்து சுக்கர தசையில் இருக்கார். இந்த ஜாதகத்தில் 3 விஷயம் நான் சொல்கிறேன். சூரியன் சனி 6-12 இருக்கும் பொழுது மிகப்பெரிய வலிமையில் இருக்கும். நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அதே போல் சூரியன் 10ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது திக்பலம் பெறும். 6-12 இருக்கும் பொழுது திக்பலத்துக்கு நிகரான பலத்தை பெறும் அப்படிங்கிறதையும் நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சி பெற்ற அமைப்பு மிகப்பெரிய அளவில் வளபுறையாக இல்லை அப்படின்னாலுமே கூட லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கார். செவ்வாவோட டிகிரி வேஸ் நெருங்கி இணையில. ஸோ லக்னாதிபதி லக்னம் பெரிய அளவில் பாதிக்கப்படாத ஜாதகம் அது. இந்த ஜாதகத்தில் நடப்பில் சுக்கர தசை நடக்குது 2016ஆம் ஆண்டுலேருந்து. லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் 1 டிகிரியில் அப்போ தான் என்ட்ரி ஆகிறார் சூரியனோட நட்சத்திரத்தில். இப்படி என்ட்ரி ஆகக்கூடிய சுக்கரன் தன்னோட வீட்டில் ஆட்சி பெறார். கேதுவோடு சேரலை. 24 டிகிரி கேப்பில் ஒரு தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்க. குரு பார்வை கிடையாது, குருவோட தொடர்பு அந்த சுக்கரனுக்கு கிடையாது. இந்த சுக்கரத்தை ஆரம்பித்ததுக்கப்புறம் 2016ஆம் ஆண்டுக்கு அப்புறம் அவருக்கு நிறைய ஏற்றங்கள் இருந்தாலும் சில இறக்கங்களும் இருந்தது. காரணம், அந்த இடத்துல பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால சில தடைகள் நெருக்கடிகள் இவருக்கு 2016ஆம் ஆண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. எத்தனை நெருக்கடி இருந்தாலும் 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் வெற்றியை கொடுக்கும், ஜெயத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பின் காரணமாக எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து அவர் வெளியே வந்திருக்கார். அதை தாண்டி நடித்த படங்கள் 2016ஆம் ஆண்டுக்கு அப்புறம் இப்போ 2026 வரணும் அவர் நடித்த படங்கள் எல்லாமே ஹிட்டும் ஆகிருக்கு. எனவே பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கனால அவர் எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தாலும் 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கார் அப்படிங்கிற அமைப்பின்படி வெற்றிகளை கொடுப்பாங்க. இதை தாண்டி சனி செவ்வாவோட தொடர்பில் சுக்கிரன் இல்லை, ராகு கேதுக்களோட தொடர்பில் சுக்கிரன் இல்லை. எனவே தனிச்சு இருக்கக்கூடிய ஒரு சுபகிரகம் எப்பொழுதுமே மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். இப்போ இவர் அரசியலுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன, அரசியலில் ஜெயிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்பொழுது, அரசியல் அரசாங்கம் தொடர்பில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதத்துலையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். சூரியன் அல்லது செவ்வாய் அல்லது சனி லக்னத்தோட 10ஆம் வீட்டில் அல்லது 6ஆம் வீட்டில் அல்லது 12ஆம் வீட்டில் கண்டிப்பாக தொடர்பு ஒன்று இருக்கும். அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த அரசு சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு வரும். அது சார்ந்த விஷயங்களுக்கு அவங்க முன்னெடுப்பாங்க, அது சார்ந்த விஷயங்களுக்கு அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க. இல்லாட்டி அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க, அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. இப்போ இவரோட ஜாதகப்படி சூரியன் சனி 6-12 மிகப்பெரிய வலிமையில் இருக்குது. அந்த ஒரு ரீசன்னால் அரசியலுக்கு வரக்கூடிய ஆர்வம் இயல்பாகவே இவருக்கு இருக்குது. இதற்கடுத்து வரக்கூடிய தசையும் சூரிய தசையாக இருக்குது. எனவே சூரியன் 6-12 அந்த வீட்டின் அதிபதி 12லேயே ஆட்சி பெற்ற அமைப்பில் இருந்து குருவோட பார்வையில் அந்த 12ஆம் வீடு மிகப்பெரிய அளவில் வலிமை பெறுது. இப்போ 12ல் இருக்கக்கூடிய புதன் சூரியன் சனி இந்த 3 பேர்த்தையுமே குரு பார்த்தாலும் சூரியனை டிகிரி வைஸ் குரு பார்க்கல. அந்த வீட்டுக்கு குரு பார்வை இருக்குது, சூரியனை டிகிரி வைஸ் குரு பார்க்கல. ஏன்னா சூரியன் இருக்கிறது 6 டிகிரி, குரு பார்க்குறது 23 டிகிரி. எனவே சூரியன் சனி 6-12 அல்லது 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அரசியல் அரசாங்கம் சார்ந்த ஈடுபாடு வருங்கிறது அமைப்பு. நடக்கிற தசை தான் ஒருத்தரோட வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நிதர்சனமான உண்மை. நடக்கிற தசை சுக்கர தசை, பங்கப்படாத சுக்கர தசை. கிட்டத்தட்ட குரு பங்கப்படாமல் இருந்து எப்படி தசை நடத்தினா செய்வாரோ அதுக்கு ஈக்குவலாக சுக்கரனாலையும் செய்ய முடியும். இன்னொன்று, ஷார்ட் டைமில் ஜெயிக்கணும் அப்படின்னாலே, குறுகிய காலத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக சுக்கரன் ராகுவோட தொடர்பு இருந்தால் தான் குறுகிய காலத்தில் ஜெயிக்க முடியும்.
இதை நீங்கள் ஜோதிடம் உணர்ந்த எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. இப்போ குரு, சனி இந்த மாதிரி கிரகங்கள் தரக்கூடிய விஷயங்கள் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் ஸ்டாண்டர்டாக இருக்கும். சுக்கிரன் ராகு தரக்கூடிய விஷயங்கள் சடனாக இருக்கும். இவர் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துலேயே மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் அடைஞ்சிருக்காரு. அது காரணம் சுக்கிரனோட தயவு. ஃபேம், நேம். இவர் கண்டிப்பாக நல்லது செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்கிய ஒரு நபராக இந்த சார் இருக்கார், விஜய் சார். எனவே சுக்கிரன் ராகு தரக்கூடிய வளர்ச்சியை வேறு எந்த கிரகத்தினாலையுமே தர முடியாது. ராகு ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கிரகம். அதுக்கு ஈக்குவலாக சுக்கிரனும் சக்தி வாய்ந்த கிரகம். எனவே சுக்கிர தசை நடக்குதுனாலும் சரி, ராகு தசை நடக்குதுனாலும் சரி, கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த கிரகங்கள் பெற்றிருக்கக்கூடிய வலிமையை பொறுத்து. இப்போது இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று 11ஆம் அதிபதி 11லே இருக்கனால இவர் எடுத்த விஷயம் கை கொடுக்குது. அத்தனை பேருமே தோற்று போய் இவர் ஜெயிக்கிறார். இவர் எதிர்த்து நின்று அத்தனை பேருமே தோற்று போய் இவர் ஜெயிக்கிறாரு. சரி, இப்போ ஆட்சியை பிடிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் இவருக்கு எந்த பிரச்சனையும் வராதா? இவர் ஆட்சியில் அமரும் பொழுது எந்த பிரச்சனையும் வராதா? ஆட்சி அமர்ந்ததுக்கப்புறம் 5 ஆண்டுகளில் பிரச்சனை வராதான்னு கேட்டால், இவருக்கு சில நெருக்கடிகள், பிரச்சனைகள் தர்ற மாதிரி தான் இந்த சுக்கிர தசை இருக்குது. இப்போ இவரோட ஜாதகப்படி 7ஆம் வீட்டை விட 11ஆம் வீடு மிகப்பெரிய அளவில் வலிமையில் இருக்குது. 7ஆம் அதிபதி சனி 12ஆம் வீட்டில் போய் மறைஞ்சு இருக்கக்கூடிய காரணத்தினால இவரோட முதல் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் பிரச்சனைகள் கொடுத்துட்டார். இப்போ 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 11ல் வலுப்பட்டுருக்கனால 2ஆம் திருமணம் அல்லது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அல்லது சம்திங் மனைவியை தாண்டின ஒரு விஷயத்தை, ஒரு பழக்கத்தை அந்த ஜாதகருக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பின்படி இவருக்கு வேறு ஒருவரோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி இவங்களோட ஒய்ஃபே நியூஸில் ப்ரெஸ்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ சுக்கிரன் தரக்கூடிய நல்ல விஷயம் என்னென்னா, இந்த அரசியல் செல்வாக்கு, பணபலம், இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொடுக்குறாரு. இதோட நெகட்டிவிட்டி என்னென்னா, முதல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகளையும் 2ஆம் திருமணமோ அல்லது நம்ம நியூஸில் பார்த்தோம்ல இந்த மாதிரி தொடர்பு அப்படிங்கிற விஷயம், இது சார்ந்த விஷயங்களை, மனைவியை தாண்டின விஷயங்களை அந்த ஜாதகருக்கு கொடுத்து வெளியே தெரிய வச்சுருவார். அதாவது குருவுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னென்னா, 1000 தப்பு பண்ணாலும் வெளியே தெரியாது. சுக்கிரன் ராகுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, சின்ன தப்பு பண்ணாலும் வெளியே தெரிஞ்சிடும். இவர் இப்படி தான் வாழ்க்கையில் இருக்கிறாரு, இவர் இப்படி தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு, இவர் இப்படி தான் ஜெயிச்சார், இவர் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி அவரோட வாழ்க்கையோட பின்னணியை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய கிரகம் சுக்கிரனும் ராகும். இவருக்கு அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளில் ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவார். ஆட்சியை இழக்கக்கூடிய தன்மைக்கு போய் திரும்ப மறுபடியும் ஆட்சியை பிடிப்பார். இதை தாண்டி முதல் திருமணம் முழுமையாக ஃபெயிலியர் ஆகும். இதற்கு முன்னாடி ஆட்சி காலங்களில் மிகப்பெரிய அளவில் வலிமையில் இருந்தக்கூடிய அரசியல்வாதிகள்னால இவருக்கு நிறைய பிரச்சனைகள் இந்த அடுத்த 5 ஆண்டுகளில் வரும். இதை தாண்டி இவர் நிறைய நலத்திட்ட உதவிகள், மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்லபடியாக இவர் செய்வார். சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் மிகப்பெரிய அளவில் வலிமையில் இருக்கனால ஆட்சியில் எவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்தாலும் அதை சமாளித்து தன்னோட ஆட்சியை தக்க வச்சுக்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக கொடுப்பார். தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய திரு விஜய் சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். உங்களால் எந்தளவுக்கு மக்களுக்கு நன்மைகளை செய்ய முடியுமா கண்டிப்பாக செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.